விஷயத்த நான் பேசணுங்க. என்னங்க ரிலாக்ஸ்? ப்ரோ ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் தானே கூப்பிட்டாங்க, மாணவர்களுக்காக பேசுங்கன்னு கூப்பிட்டாங்க. அதுதானே நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்ப அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இல்ல, இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கேன், நடுவுல மைக்க புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? இல்ல, நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே நான் என்ன சொன்னேன்? ஐ ஆம் ஹியர் ஆஸ் அ பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணதான் வந்திருக்கேன். இந்த மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. துரத்திட்டாங்க, என்ன மைக்க புடுங்கி துரத்தி இருக்காங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. டெமோக்ரஸிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சுதான் போராடுறாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராப். எல்லாரையும் நீங்க தானே இருந்தீங்க. அப்போ நான் சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு என்ன தோணுதோ என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் தான் நான் பேசுவேன்னு. நீங்க தேவையில்லாம கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றீங்கன்னா நான் என்ன இவங்களுக்கு பப்பெட்டா? இவங்க யாரு? நான் யாரையும் சொல்லி வரல, யாரையும் கேட்டு வரல. எனக்காக நான் வந்திருக்கேன். பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுக்காத இவங்க சுதந்திரத்துக்கு போராடுறாங்க. இது ஒரு போலி ப்ரொடெஸ்ட். நான் சொல்றேன் கேளுங்க. மத்த ப்ரொடெஸ்ட் டெல்லியில என்ன நடக்குது எனக்கு தெரியல, நான் அங்க போகல. இப்போ சொல்றேன் 100% சப்போர்ட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். சல்யூட் டு சோனம் வாங்சுக். மகாத்மா காந்தி ரேஞ்ச்ல நீங்க இருக்கீங்க சார். சல்யூட், ஹியூஜ் சல்யூட். கால விழுந்து நான் வந்து உங்க பிளெஸிங் வாங்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கால விழுந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா இன்னைக்கு இங்க நடக்கிற ப்ரொடெஸ்ட் போலி ப்ரொடெஸ்ட். என் கையில இருந்து மைக்க புடுங்கி இருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? Just because I watched the movie of my favorite star, I don't become a joker. If you are really democratic, then you should allow me to speak out freely. இருந்தா என்னங்க? எந்த மாணவர் அடிச்சாங்க? எங்க? எங்க? நானும் பர்மிஷன் வாங்கிட்டு போராட்டம் பண்ணாங்களாங்க? இது பர்மிஷன் வாங்கி தான் பண்றீங்களா? நான் கேட்ட கேள்வி நீங்க பர்மிஷன் வாங்கினாங்களா? ஏங்க, எந்த ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டீங்க தானே? கேள்வி கேட்டீங்களா? நான் பதில் சொல்லவா வேண்டாமா? இல்ல நீங்க பதில் சொல்றீங்களா? எந்த ஸ்டூடெண்ட், எந்த சிட்டிசனா இருந்தாலும் we have every right to protest peacefully with permission. கரெக்டா? செக்ரட்டேரியட்டுக்கு அவுட் சைடு விளம்பரத்துக்காக நீங்க வந்து போராட்டம் பண்ணீங்க, பர்மிஷன் இல்லாம உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி தான் செய்வாங்க. எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்கன்னா அது நான் வன்மையா கண்டுக்கிறேன். இது எனக்கு தெரியல, தெரியாத விஷயத்த நான் பேச மாட்டேன். அது தமிழ்நாட்டுல இருக்கட்டும், டெல்லியில இருக்கட்டும், அன்ப்ரொவோக்ட் அட்டாக்ஸ் ஆர் கேவலமான ஒரு விஷயம். பீட்டிங் எனிவன் வித்வுட் ப்ரொவோகேஷன் இஸ் a crime. It's a crime. It's the lowest of the lowest cadre of crime. அது நான் வன்மையா கண்டுக்கிறேன். அதுக்கு நான் போஸ்ட் கூட போட்டிருக்கீங்க. பட் அதுக்காக நான் வந்து ஸ்டூடெண்ட்ட சப்போர்ட் பண்ணல. நான் ஒரு நாள் படத்தை பார்த்ததுனால நான் ஆன்டி சோஷியல் எல்லாம் கிடையாது. ஸ்டாப் காலிங் அஸ் ஜோக்கர்ஸ். யூ ஆர் த ஜோக்கர். ஏங்க, இப்போ நான் கையில இந்த மைக் புடுங்கி நீங்க பேசுறதா இருந்தா சாதகமா பேசுங்க, இல்லன்னா போங்கன்னு சொல்றாங்க. இதுதான் டெமோக்ரஸியோட லட்சணமா? இவ்வளவுதான் என்னோட கேள்வி. நீங்க பாத்தீங்கல்ல, கவர் பண்ணீங்கல்ல, காட்டுங்க. தைரியம் இருந்தா காட்டுங்க. என்ன ஆச்சு எனக்கு மைக்ல, பிளாட்ஃபார்ம்ல என்ன ஆச்சு நீங்க காட்டுங்க. அப்புறம் பேசலாம் விஷயத்த, அப்புறம் பேசலாம். நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே. அது கம்யூனிஸ்டா, பிஜேபியா, டிவிகே நான் சொல்லல. எனக்கு இங்க நடந்தது டெமோக்ரஸி கிடையாது. This is the proof that they are anti-democratic. எனக்கு நடந்ததானே சொல்றீங்க. இப்ப லைவ்ல நடந்ததுங்களே. இல்ல, அவ்வளவு பயமா இருந்தா ஏன் கூப்பிடணும்? என்ன மட்ராஸ் நண்பர்கள் எனக்கு சப்போர்ட். நாங்களும் நாளைக்கு ப்ரொடெஸ்ட் பண்றோம். சைல்ட் அபியூஸ்க்கு எகென்ஸ்டா, நடக்கிற கிரைம்ஸ்க்கு எகென்ஸ்டா கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும்னு சென்ட்ரலுக்கு நம்ம அப்பீல் பண்ணி போலீஸ் பர்மிஷன் வாங்கி நாளைக்கு ப்ரொடெஸ்ட் பண்றோம். ஆறாவமா பண்றோம்.
வழியில போராடுறதா குற்றச்சாட்டு வச்சீங்க. ஏஜென்ட் யாருன்றத சொல்ல முடியுமா? எந்த ஏஜென்ட்? நான் என்ன ஏஜென்ட்னு சொன்னேனா? ஏஜென்ட்னு சொன்னேன். கரெக்டா கேட்டுக்கு பதில் சொல்லுங்க. சும்மா இங்கிலீஷ்ல மர்டர் பண்ணாதீங்க. ஏஜென்ட்னு சொன்னேனா? அது என்ன ஏஜென்ட்? ஏங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அது விஜய் சார் மிஸ்ஸிங் ஒருத்தர் பிடிக்கிறாங்க போஸ்டர், அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன் மிஸ்ஸிங் சொல்றாங்க? ராகுல் காந்தி அவரோட ப்ரொவோகேஷன்ல பேசினாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்ப்ரொவோக்ட் அட்டாக் பண்ணதுக்கு பேசிருக்காருங்க. பேசலன்னா விஜய் சார போய் கேளுங்க. இல்ல இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் சப்போர்ட் பண்ண கட்சி ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்லி இது பேசலையா அது பேசலையா என்ன வந்து கேக்குறீங்க? சிஎம் சார் என்ன என் வீட்லயே உட்கார்ந்து இருக்காரு. உங்களை மாதிரி தானே நானும். நீங்க வேணா செக்ரட்டேரியட் போல, நான் இது வரைக்கும் அவங்கள சந்திச்சதும் இல்ல. நான் ஒரே ஒரு வாட்டி தூரத்துல இருந்து பாத்திருக்கேன். எனக்கும் அவங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இல்ல. நான் சப்போர்ட் பண்றேன். அப்படி கொடுக்கல நீங்க சொல்றது உண்மை, இட்ஸ் a factனா எனக்கு தெரியாது அப்படின்னா அது தவறுதான். எவ்ரி சிட்டிசன் ஹாஸ் a right to protest peacefully. எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு நாளைக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. நாளைக்கு ப்ரொடெஸ்ட் நடக்குது. சரியா? அனுமதி கொடுக்காம மாணவர்கள் கையில இருந்து ஒரு கோபம் இருக்கிறப்ப நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நீட்டுக்கு எதிராக நாங்க இருக்கோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. இருந்தாலும் மாணவர்களுடைய போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த குற்றச்சாட்டு ஃபேக்டானு நான் வெரிஃபை பண்ணாம சொல்ல மாட்டேன். நீங்க சொல்றதே உண்மையா இருந்தா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படணும். Every student has a right to do peaceful protest without disturbing the peace and law and order of the state.